வாரணாசியில நம்ம மோடிஜி அவர்கள் தமிழ்ல பேசினாரா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க, உண்மையிலே தமிழ்ல தான் பேசினாரு. ஏன்னா வாரணாசியில காசி தமிழ் சங்கம் 2.0 அப்படிங்கிற நிகழ்ச்சியில அவர் கலந்து உரையாடி இருக்காரு. அந்த உரையாடல் ஹிந்தியில தான் அவர் பேசியிருக்காரு. இருந்தாலும் அது மக்களுக்கு அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஏஐ தாங்க. ஏன்னா என்னங்க, ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, எதிர்காலம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இந்த ஏஐ அப்படிங்கிறத மனித உலகத்துக்கே எதிர்காலம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டால இப்போ நான் அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம்னா ஒரு விஜய் சார் பேசுகிற மாதிரியும் மோடிஜி அவர்கள் பேசுகிற மாதிரியும் நான் பண்ண முடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு. அதாவது இந்த ஃபேஸை மட்டுமே அப்படியே தூர எடுத்து இன்னொருத்தவங்க ஃபேஸை இப்படியே போட்டுடலாம். அதை மாதிரியும் பண்ண முடியும். இதை மாதிரி தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில். இதுக்குன்னு தனி கோர்ஸே இருக்குங்க, சும்மா இல்லை. இது தனி கோர்ஸ் இல்லை, தனியாக படிப்பே இருக்குது. 12th முடிச்சுட்டு நம்ம சில பேர் இன்ஜினியரிங் போவோம், சில பேர் டாக்டர் படிப்பாங்க, சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிப்பாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்குனே தனி கோர்ஸ் இருக்குங்க. அதுலேயும் தனியாக சில பேர் படிச்சுட்டு தான் வராங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெர்சல் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து டாக்டர் அப்படிங்கிற 5 ரூபா டாக்டர் 5 ரூபா டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அங்கே போய் ஒரு அவார்டு, வெளிநாட்டுக்கு ஒரு அவார்டு வாங்குறதுக்காக போவாங்க. அப்போ அவர்கள் பேசும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிடுவாங்க. தளபதி தமிழில் தான் பேசுவார், ஆனால் அது அவங்க மொழியில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதே டெக்னாலஜி தான் இப்போ வாரணாசியிலையும் மோடிஜி அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவிலேயும் முதல் முறையாக ஒரு பொது நிகழ்ச்சியில் இது மாதிரி நடத்தப்பட்டிருக்கு. எங்கே? வாரணாசியில். முன்னாடி உள்ள சில நாட்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு, அரிசியை பிளாஸ்டிக் அரிசியாக மாற்றி வியாபாரம் பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் இந்த உலகத்தை அப்படியே ஆட்டி வைக்குது. இதே மாதிரி எதிர்காலத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்கும் சமநிலையில் தான் இருக்கும். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுற வழியில தான் இது இருக்கும். இப்போ நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஏஐ சூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மொழி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது தானே. அதே இது ஒரு பெண், ஒரு ஆண், இவங்களோட வீடியோ இன்டர்நெட்டில் நிறைய வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு செலிபிரிட்டி வீடியோவை இதில் ஃபேஸில் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது, இது இந்த ஏஐயில் கொஞ்சம் மைனஸாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலுமே தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நல்லது தான், ஆனால் அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் இதை மாதிரி ஏஐ வந்து பயன்படுத்தினீங்கன்னா நல்லதுக்காக பயன்படுத்துவீங்களா, கெட்டதுக்காக பயன்படுத்துவீங்களா? கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.